ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. ஒரு பாம்பு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டான். விசாரிக்க போனா போலீஸுக்கே அதிர்ச்சியா. இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இது பழிக்கு பழி வாங்குற ஒரு பாம்புட கதை. இது ஒரு மூட நம்பிக்கையா இல்லைன்னா உண்மையா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, அப்புறம் தான் நீங்களே முடிவு பண்ண முடியும். இது 2004 நடந்த ஒரு சம்பவம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு குடும்பம் இருந்துச்சு. ராதாகிருஷ்ணன், அவனோட மனைவி, அவனோட 2 பசங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சாம். அதை பார்த்த ராதாகிருஷ்ணன் பயமே இல்லாம லத்தியால் அடிச்சு அந்த பாம்பை கொண்டாராம். ஆனா அது ஒரு சாதாரண பாம்பு இல்லை. நான் சொன்னா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த பாம்பை பார்க்க இன்னொரு பாம்பு அடுத்த நாளே அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சாம். அடுத்த நாளே அவங்க வீட்டு வாசல் பக்கத்துல அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பாம்பை பார்த்ததும் அதையும் அவங்க அடிச்சு கொண்டாங்க. 3வது நாளும் அதே போல இன்னொரு பாம்பு வந்து நிற்குது. ஸோ 3 நாளுமே 3 பாம்புகள் தொடர்ச்சியா அவங்க வீட்டு வாசல்ல வந்துச்சு. அதை அடிச்சு கொண்டாங்க. அதுவும் அந்த பாம்புகள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரியா இருந்துச்சாம். ஊர் மக்களே பதற ஆரம்பிச்சாங்களாம். ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் அடிச்சு கொன்ற பாம்புகளை நாக தம்பதிகள்னு சிலர் சொன்னாங்களாம். அதாவது நாக தம்பதிகள்னா அந்த தம்பதியில ஒரு பாம்பு காணாம போனா அதோட துணையை தேடி இன்னொரு பாம்பு அங்க வருமா. ஸோ அதை மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 4வது நாள் ராதாகிருஷ்ணனோட மகன் தூங்கி இருக்கிற நேரத்துல வந்த அந்த பாம்பு அவனை கடிச்சிருச்சு. பாம்பால கடிப்பட்டு ராதாகிருஷ்ணனோட மகன் மரணம் அடைஞ்சான். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே சிதறிச்சு. ராதாகிருஷ்ணனோட மனைவி அவனை விட்டுட்டு மதுரைக்கு போயிட்டாள். அவனோட இன்னொரு பையனை பக்கத்து வீட்டில் விட்டுட்டாங்க. அவனோட மற்ற பையன்கிட்டையும் விஷப்பாம்பு வந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த வீட்டு வாசலையே அவங்க பூட்டிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பயமாத்தான் இருக்கு இல்லையா? ஆனா இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, பாம்பு பழி வாங்குமா? அது ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்குமா? அந்த மாதிரி நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான். பாம்புக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்காது, அதால மனுஷனை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஏன் அந்த பாம்பு திரும்ப திரும்ப ராதாகிருஷ்ணன் வீட்டு வாசலுக்கு வந்துச்சுன்னு. அந்த பாம்பு ரொம்ப நாளாக அந்த வீட்டுக்காரர்களை தான் தங்கியிருந்த ஒரு பாம்பா. அவங்களோட வீடு தெப்பக்குளத்துக்காரக இருந்துச்சாம். ஸோ அது ஒரு பாம்புகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. முக்கியமாக ஜோடியாக வாழ்கிற பாம்புகள் அதோட துணை காணாமல் போயிருச்சுன்னா அதை தேடுறதுக்காக திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லப்படுது. பாம்புகள் பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். பாம்புகளுக்கு காதே இல்லையா? பாம்புகள் வெளிப்படையான காதுகள் இல்லாத உயிரினம். ஆனால் அது தரையில் ஏற்படுற சில அதிர்வுகளை வச்சு அதால் அந்த சத்தங்களை கேட்டறிய முடியுமா? பாம்புகளுக்கு கண்களை மூட முடியாதாம். அது எப்பயுமே கண்களை மூடாமலே வாழ்கிற குணம் உள்ளது. அதோட கண்கள் எப்பயுமே திறந்து தான் இருக்கும். உலகிலே மிக நீளமான விஷம் இல்லாத பாம்பு ஒன்று இருக்குதா, அதுதான் பைத்தான் பாம்பு. உலகிலே மிகவும் நீளமான பாம்பு. இது 30 அடிக்கு மேல கூட வளரக்கூடியதா இருக்குமா. கிங் கோப்ரா அது அதோட விஷத்தை எதிரியை கொள்றதுக்காக மட்டும் பயன்படுத்தாது. சில சமயங்கள்ல மற்ற பாம்புகளை சாப்பிட்றதுக்காகவும் அது அதோட விஷத்தை பயன்படுத்துமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் மறக்காம உங்களை வந்து சேரும்.